Hi friends, welcome back to Sai TNPC Academy for CTC Diploma classes. So இது நம்மளோட சிக்ஸ்த் வீடியோ பார்ட் 6 வீடியோ. ஸோ நம்ம இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் சிக்ஸ்த் வீடியோவா கோட் நம்பர் 551 இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸோட 2025 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 5 வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. So, question number 51. Okay, so the usage of sign conventions and conventional signs and symbols use பண்றதால what happen, what saves நம்மளோட டைம் அண்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸ்பேஸ்னா இடம், டைம்னா நேரம். ஓகே, ஸோ நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸை சேவ் பண்ண முடியும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பி, டைம் அண்ட் ஸ்பேஸ். Question number 52 is ஒரு match the following question. Sorry. Question number 52. Rhombus, parallelogram, trapezoid and trapezium. ஸோ இதில் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரோம்பஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரோம்பஸ் வந்து எப்பயுமே ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏ வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ ஏ வந்து 4. ரோம்பஸ்னா என்னது? ஏ சாரி ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தால் அது பேர் ரோம்பஸ். பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். A4 ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வந்து ரோம்பஸ். B1 பேரலோகிராம் ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி ஈக்குவல் லென்த் பேரலாகவும் இருக்கும், அது மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ ட்ரெபிசாய்டு பார்த்தீங்கன்னா எல்லா 4 சைடுமே டிஃபரெண்டா இருக்கும், ஆனா 2 சைடு மட்டும் பேரலா இருக்கும். ஓகே, லென்த் வேற வேற இருக்கும், ஆனா பேரலா இருக்கும். ட்ரெபீசியம் வந்து ஏதாவது 2 சைடு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம ஏல ஆப்ஷன் 4 வர்றது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ இதோட கரெக்டான ஆப்ஷன் சி, A4, B1, C2, B3. Okay. So question number 53. Quadrilateral, the side joining the opposite corners are called. ஸோ இதுல குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 4 கார்னர் இருக்கும். ஸோ அப்போ ஆப்போசிட் கார்னரை ஜாயின் பண்ற லைனுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? பேரு டயகனல். ஆப்ஷன் சி டயகனல் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 54. ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர்? ஓகே, கொஸ்டின் நம்பர் 54. டு மார்க் ரெடியூஸ்டு சைஸ் டிராயிங் டு அகாமடேட் a bigger object on a paper. அது ஸ்கேல் யூஸ் பண்ணா நம்ம என்ன ஆகும்? நம்ம டிராயிங் சின்னதா வரைய போறோம். ஸோ இது கரெக்ட். அடுத்து டு மேக் என்லார்ஜ்டு சைஸ் டிராயிங் டு கிவ் அ கிளியர் ஐடியா. ஸோ சின்ன டிராயிங்கை பெருசா வரையறதுக்கும் நம்ம ஸ்கேல் தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்து டு மெஷர் த டிஸ்டன்ஸ் டைரக்ட்லிக்கும் நம்ம கோயிங் டு யூஸ் த ஸ்கேல். டு செட் அவுட் சிம்பிள்ஸ் ஃபார் இண்டிகேட்டிங் வேரியஸ் மெட்டீரியல் கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஸ்கேலோட யூஸ் வந்து ஆப்ஷன் 1, 2 and 3. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3. Okay, next question number 55. Scales recommended for the use on engineering drawing 10:1 is called as option C, enlarged scale. So 1 சென்டிமீட்டர் இருக்கிற லைனை நம்ம 10 சென்டிமீட்டர் வரைஞ்சு பெருசாக்கி வரைய போறோம், அதனாலதான் 10:1. Okay, அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. So இதெல்லாம் find the scale of the drawing with the given dimension. Actual length of an electrical switchboard is 30 meter. We are representing it by 30 மீட்டர். ஸோ 30 mm இருக்கிற ஒரு லைனை நம்ம 30 mm வச்சு வரைஞ்சோம்னா அதோட ஸ்கேல் வந்து பண்ணவே இல்லை. அப்போ 1:1 நம்ம ஸ்கேலிங்கே பண்ணல. ஸோ ஆப்ஷன் இருக்கிறத அப்படியே வரைஞ்சா ஸ்கேல் வந்து 1:1 அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 1:1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57. ஸோ அரேஞ்ச் த சீக்வன்ஸ் டு ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் அன் எலிப்ஸ் இன் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். ஸோ இதுல எது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்டெப் 1 வந்து நம்ம ஆக்சிஸை வரைகிறோம். ஐசோமெட்ரிக் ஆக்சிஸை வரைகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நம்ம அந்த ஆக்சிஸ் பக்கத்திலேயே ஒரு கியூப் வரைகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் வரைகிறோம், அடுத்து கியூப் வரைய போறோம். அடுத்து 3வது அதுல ஒரு இதுலயுமே நம்ம பர்பண்டிகுலர் லைன் டு த சென்டர் ஆஃப் த
ஈச் ஃபேஸ் பேரலல் டு த சைடு ஆஃப் த கியூப். ஸோ கியூபுக்கு பேரலா அதோட சென்டர்ல நம்ம பர்பண்டிகுலர் லைன்ஸ் வரைய போறோம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எலிப்ஸை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அப்போ நமக்கு எது ஃபர்ஸ்ட் வரணும்? டூ டூ எங்க இருக்கு? அப்ப டூ தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் டி 2 3 1 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 58 மறுபடியும் நம்ம ஒரு மேட்ச் ஃபாலோயிங் வந்திருக்கோம். 58 வெர்டிக்கல் லைனை நம்ம எப்பயும் என்ன பண்ண போறோம்? எப்பயுமே நம்ம வெர்டிக்கல் லைனை கீழ் நோக்கி தான் வரைய போறோம். அதனால அது பேரு வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டல் லைன் யூசிங் ரிஸ்ட் மோஷன், அது வந்து நம்ம ஷார்ட்டா இருக்கிற லைன் வரையறதுக்கு யூஸ் பண்ண போறோம். அடுத்து இன்க்ளைன்ட் லைன் ரன்னிங் டவுன்வர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வருது, அது கீழே இருந்து மேல, டாப் டு பாட்டம். லாஸ்ட் லைன் இஸ் எசென்சியல் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ கரெக்டான ஆப்ஷன் A4, A4, B3, C2, D1. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் B. Question number 58. So arrange the sequence to draw angles of 30 degree, 90, 60 degree and 90 degree in a freehand sketching. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல ஒரு ரைட் ஆங்கிள் வரைய போறோம். ட்ரா ரைட் ஆங்கிள்ஸ் இன் லைட் லைன்ஸ். அடுத்து ட்ரா அண்ட் ஆர்க் குவார்டர் சர்க்கிள் வெர்டெக்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் சென்டரை வச்சு ஒரு குவார்டர் சர்க்கிள் வரைய போறோம். நெக்ஸ்ட் அந்த ஆர்க்கை 3 போர்ஷனா டிவைட் பண்ண போறோம். சரி, இது ஸ்டெப் நம்பர் 2. என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். இந்த பர்பண்டிகுலர் லைன்ல இந்த ஓ சென்டரை வச்சு நம்ம ஒரு ஆர்க் அடிக்க போறோம். இந்த ஆர்க்கை நம்ம 3ஆ டிவைட் பண்ண போறோம். அடுத்து ஜாயின் த வெர்டெக்ஸ் டு த ரைட் ஆங்கிள் அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் அந்த ஆர்க் டு த ஆங்கிள். ஸோ இதை இப்படி ஜாயின் பண்ண சொல்றாங்க. லாஸ்ட் இது 30 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. இது ஸ்டெப் 5. ஸோ இப்போ ஆப்ஷன் 3 முதல்ல வர்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி 3 1 4 2 5. இந்த சீக்வன்ஸை நம்ம இந்த ஆங்கிள்ஸை மார்க் பண்ண போறோம். Question number 63. In a right angled triangle, in a right angled triangle, the angle of the side opposite to the right angle, இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஹைபாட்டினியூஸ் சொல்லுவோம். ஓகே, இது ஹைபாட்டினியூஸ். ரைட் ஆங்கிள் ஆப்போசிட்டா இருக்கிற சைடு பேரு ஹைபாட்டினியூஸ். ஆப்ஷன் டி ஹைபாட்டினியூஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட நம்ம 6th பார்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஸா நம்ம மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க போய் வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.